என்னோட ஒரு நண்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேன்சர் அப்படின்றதுனால ட்ரிவாண்ட்ரம் ஆர்சிசி சென்டரில் அட்மிட்டாக இருக்கிறாரு. அவருக்கு பிளட் டொனேட் பண்ணுறதுக்காக நானும் என்னோடய அகாடமி ஸ்டூடெண்ட்ஸும் போயிருந்தோம். போகும்போது செம்ம ஜாலியாக இருந்தாலும் வரும்போது வாழ்க்கையில் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கிட்டு வந்தோம். அந்த பாடத்தை உங்களுக்கும் புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்ட்டு பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு போகிற மாதிரியே இல்லை. ஏதோ ஒரு வீக்லி அவுட்டிங் போகிற மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். பட் ஃபைனலாக அங்கே போய் ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, நம்மளில் பல பேரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அவங்ககிட்ட என்ன நிறைய காசு இருக்குது, அவன் பணக்காரன் அப்படின்ட்டு. அப்படி இல்லை நண்பா. இன்றைக்கி நம்ம பார்த்த காட்சி என்ன அப்படின்னா, அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் எங்கே பார்த்தாலும் பெரிய பெரிய பணக்காரங்க அங்கங்கேயா உட்கார்றது தூங்குறது அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. எல்லாரும் ஒவ்வொரு விஷயமாக அழுதுட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஒரு ஓரமாக இலவசமாக சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதில் பெரிய பெரிய பணக்காரங்களும் இருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய நண்பர் படுத்திருந்த பெட்டில் அதோட பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 1 வீக்கில் 28 பேர் இறந்தாங்க அப்படின்னு சொல்லி பயப்பட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அங்கே பார்த்த ஒரு விஷயத்தில் எனக்கு என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, உங்ககிட்ட நிறைய காசு இல்லை அப்படின்னாலும் உடம்புல நல்ல ஆரோக்கியம் இருக்குது, இரவில் வீட்டில் சாப்பிட்டு நிம்மதியாக தூங்க முடியுது அப்படின்னா நீங்கள் தான் நண்பா இருக்கிறதுலே பெரிய பணக்காரங்க. ஏன்னா சின்ன வயசுலேயே நீங்கள் கற்றுருப்பீங்க, இந்த உலகத்தில் இருக்கிறதுலையே பெரிய சம்பாத்தியம் என்ன அப்படின்னா உடல் நலம் மட்டும்தான் நண்பா. காசு அப்புறமா கூட சம்பாதிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி பார்த்த எல்லார்கிட்டேயும் காசு இருந்தது, ஆனால் உடல் நலம் தான் குறைவாக இருந்தது. ஸோ உங்கள் உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க. காசு இல்லை அப்படின்னு வருத்தப்படாதீங்க. உடல் நலம் கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக காசும் சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற பாடம் நான் கற்றுக்கிட்டேன். உங்களுக்கும் புரிய வைக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா பிளட் எல்லாம் கொடுத்துட்டு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு ஜாலியாக திருப்பி வந்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய நண்பர் கூடிய சீக்கிரமே குணமாகி வீட்டுக்கு வர்றதுக்கு எல்லோரும் ப்ரே பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.